Welcome to all Shakti group of colleges. Paper name Gender, School and Society. Hi, myself Yamadimita, first B.Ed English, Shakti Institute of Teacher Education and Research, Palakanuthu, Ottanjatram, Dindikkal. Unit 1, Gender Roles in Society. My topic, Gender Stereotypes and Gender Roles. Part 4, Gender Stereotypes and Gender Roles. Robert states that gender stereotypes and gender roles attributed by the society are the main cause for gender inequality. ராபர் வந்து ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸு ஜெண்டர் ரோல்ஸ் வந்து இந்த சொசைட்டியில் ஆட்ரிபியூட் பண்ண அதோட முக்கிய காரணம் தான் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறாரு. நோபல் ராட்ரேட் அமர்த்தியாசன் ஹைலைட்டட் த நீட் டு கண்ட்ரோல் த சோசியோ கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சஸ் தட் ப்ரமோட் ஜெண்டர் இன்இக்வாலிட்டிஸ். இது என்னென்னா நோபல் ராட்ரேட் அமர்த்தியாசன் வந்து பாலின சமத்துவமின்மையை ஊக்குவிக்கும் சமூக பண்பாட்டு காரணிகள்லாம் வந்து கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அமர்த்தியாசன் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து பேட்ரிலீனியல் சிஸ்டம். இது என்னென்னா தந்தை வழியாக வம்சாவரி அறியும் முறை. த பேட்ரிலீனியல் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் ஃபேமஸ் சோசியாலஜிஸ்ட் சில்வியா வால்ஃபி கன்சிடர் பேட்ரிலீனியல் சிஸ்டம் அஸ் த ரூட் காஸ் ஃபார் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இன் இந்தியன் சொசைட்டி. இது என்னென்னா பாலின வேறுபாட்டிற்கான அடிவேர் வந்து ஜெண்டர் இன்இக்வாலிட்டி தான் அப்படின்னு சொல்லி சில்வியா வால்ஃபி அப்படிங்கிறவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இன் பேட்ரியன்ஸ் ஃபேமிலியல் சிஸ்டம் மென் ஆர் அத்தாரேட்டிவ் கண்ட்ரோலிங் உமன் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டிங் தெம். இட் ஹேஸ் அ சாங்ஷன் அண்ட் அக்செப்டன்ஸ் ஆஃப் ரிலீஜியஸ் ஃபெய்த் சத்தஸ் ஹிந்துசம் இஸ்லாம் கிறிஸ்டியன் அண்ட் காட் ஸ்டெபிளைஸ்ட். இது என்னென்னா ஆண்கள் ஆதிக்கம் செலுத்துபவர்களாகவும் உமன் வந்து கண்ட்ரோலாகவும் பெண்களோட உழைப்பை வந்து சுரண்டுபவர்களாக இருப்பாங்க. மத நம்பிக்கை வந்து ஹிந்து கிறிஸ்டியன் முஸ்லீமில் எந்த ஒரு மத சார்ந்த நம்பிக்கையும் இருந்தாலும் சரி அங்கீகாரம் பெற்று நீடித்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து உமன் ஆர் டு பி இன் த கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் தேர் ஃபாதர் டியூரிங் சைல்ட்ஹுட், ஹஸ்பண்ட்ஸ் ஆஃப்டர் மேரேஜ் அண்ட் சன்ஸ் இன் தேர் ஓல்ட் ஏஜ் ஆர் ஆஃப்டர் த டெத் ஆஃப் தேர் ஹஸ்பண்ட்ஸ். இதுன்னா பெண்கள் வந்து குழந்தை பருவத்தில் வந்து ஃபாதரோட பாதுகாப்பிலும் மேரேஜுக்கு அப்புறம் ஹஸ்பண்டோட பாதுகாப்புலையும் முதுமை எய்திய பின் அல்லது விதவையான பின்னை வந்து மகனோட பாதுகாப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து மனுநீதி சேஸ் தட் அண்டர் நோ சர்க்கம்ஸ்டன்ஸ் தே ஷுட் ஆக்ட் இண்டிபெண்ட்லி. இது என்னென்னா எந்த சூழ்நிலையில் வந்து சுதந்திரமாக முடிவெடுத்து செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லி மனுநீதி சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து ஃபர்தர் இட் சேஸ் தட் த ஹவுஸ் வேர் உமன் ஆர் ரிவர்ட் இஸ் த ஒன் லைக்டு பை த காட்ஸ். இது என்னென்னா எந்த ஹவுஸில் உமன் வந்து கௌரவிக்கப்படுகிறாங்களோ அந்த ஹவுஸ் தான் அவங்களுக்கு வந்து தெய்வமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ரெசன்ட் இந்தியன் சோசியல் சிஸ்டம் கண்டிஷன்ஸ் ஆஃப் உமன் ஸ்டில் ரிமைன் த சேம் அஸ் டிஸ்கிரைப்டு பை மனுநீதி. இது என்னென்னா இன்னைக்கு இருக்கிற இந்திய சமூக அமைப்பில் வந்து பெண்களோட இதை வந்து இந்த மனுநீதி எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாரோ அது மாதிரி மாறி நீடித்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பிசைட்ஸ் பேட்ரினியல் ஃபேமிலி சிஸ்டம் தந்தைசார் குடும்ப அமைப்பை தவிர ஜெண்டர் இன்இக்வாலிட்டிக்கு என்ன காரணங்கள் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பாவர்ட்டினா ஏழ்மை, இலிட்ரஸி படிப்பறிவின்மை, லேக் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேலையின்மை, சோசியல் கஸ்டம்ஸ் பிலீஃப்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ். இது என்னென்னா சமூக மரபுகள் மற்றும் நம்பிக்கை. நெக்ஸ்ட் வந்து சோசியல் அல்டிடியூட் அமாங் த மாசஸ். இது என்னென்னா பெண்களுக்கு எதிரான மனப்பான்மை. நெக்ஸ்ட் வந்து லேக் ஆஃப் அவேர்னஸ் அமாங் உமன். லேக் ஆஃப் அவேர்னஸ் அமாங் உமன்னா பெரும்பாலான பெண்கள் வந்து அடிப்படை உண்மை இதான் வந்து லேக் ஆஃப் அவேர்னஸ் அமாங் உமன். நெக்ஸ்ட் வந்து பாவர்ட்டினா ஏழ்மை. இந்தியாவில் வந்து வறுமை கோட்டு கீழ் உள்ளவங்களோட 70% வந்து பெண்களாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இன்அடிக்குவேட் ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதனால் பொருளீட்டும் வாய்ப்பின்மை. அடுத்து இன்னெபிலிட்டி டு ஃபங்க்ஷன் இண்டிபெண்ட் தன்னிசையாக இயங்க முடியாமல் இருக்கிறது. அடுத்து நாட் பொசஸிங் லேண்ட், இது வந்து லேண்டே இல்லாமல் இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து நான் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் ஃபோர்ஃபாதர்ஸ் முன்னோர்கள் இருந்து சொத்து எதுவுமே இருக்காமல் இருக்கிறது. அடுத்து நான் அவைலபிலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கல்வி இல்லாமல் இருக்கிறது. வேர் பேட்ரினியல் ஃபேமிலி சிஸ்டம் இஸ் ஃபாலோடு பாவர்ட்டி இஸ் த ரூட் காஸ் ஃபார் ஜெண்டர். என்னதான் பேட்ரினியல் சிஸ்டம் ஃபாலோ பண்ணாலும் பாவர்ட்டி வந்து ஒரு அடிவேர் இன் ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு illiteracy in India, illiteracy rate among women especially in village is far higher than men. இது என்னென்னா
இந்தியாவில் உமனோட லிட்ரஸி ரேட் வந்து வில்லேஜ் வந்து எஸ்பெஷலி இன் வில்லேஜில் இஸ் வேர் ஹையர் தென் மென், ஆண்களை விட மிக அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த illiterates rates are incapable of knowing their rights and properly utilizing the opportunities of available to them to progress. illiterates வந்து அவங்களுக்குள்ள உரிமையை வந்து அறிந்திடவும் கிடைக்கிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்துகிற கொள்ளுவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லேக் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இது என்னென்னா, in Indian families, whether living in village or town, women spend most of their time in doing family routines. இது என்னென்னா, இந்தியன் ஃபேமிலிஸ் வில்லேஜ் ஆர் டவுன் பெண்கள்லாம் வந்து குடும்ப வேலையில் அனைத்து செய்ய வேண்டியது இருப்பதால் ரொம்ப டைம் வந்து அதிலே ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹென்ஸ் தே டு நாட் ஹாவ் டைம் டு அண்டர்டேக் ஜாப்ஸ் அவுட் சைட் த ஹோம். அவங்க வந்து வீட்டிற்கு வெளியே சென்று பணிபுரிய வந்து அவங்களுக்கு வந்து நேரமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் இன் ரியரிங் த சில்ட்ரன். அவங்க பெண்கள் குழந்தையை பெற்றெடுத்து வளர்க்குறதுக்கே அதிக காலம் செலவிட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஹென்ஸ் உமன்ஸ் எக்கனாமிக் டிபெண்டன்ஸ் இஸ் த ப்ரைம் காஸ் ஃபார் ஜெண்டர் டிஸ்பாரிட்டி. உமனோட பொருளாதார டிபெண்டன்ஸ் வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்குது ஜெண்டர் டிஸ்பாரிட்டிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சோசியல் கஸ்டம்ஸ் பிலீஃப்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ். இதுனா சமூக மரபுகள், நம்பிக்கை மற்றும் நடைமுறைகள். இன் இந்தியா வேர் பேட்ரினியல் ஃபேமிலி சிஸ்டம் இஸ் ஃபாலோட், இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் லுக்கிங் ஆஃப்டர் த ஃபேமிலி இஸ் அசைன்டு டு உமன். இது என்னென்னா, ஃபாதருக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. குடும்ப அமைப்பில் வந்து இந்திய சமூகத்தில் வந்து ஃபாதருக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற. தேர்ஃபோர் உமன் ஆர் ப்ரொவைடட் வித் லெஸ்ஸர் ரைட்ஸ் அண்ட் அசைன்டு த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அசிஸ்டிங் மென். இது என்னென்னா, பெண்களுக்கு குறைந்த அளவு அதிகாரம், ஆண்களுக்கு உதவிடும் வகையில் செயல்பட வேண்டியத பொறுப்பு வந்து அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆர் ட்ரைன்டு ஃப்ரம் தேர் சைல்டுஹுட் டு ஃபிட் ஃபார் திஸ் ரூல்ஸ். இதெல்லாம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து குழந்தை பருவத்திலேயே தயார்படுத்திடுறாங்க, இதுதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பேரண்ட்ஸ் மேல் ப்ரிஃபரன்ஸ். இது என்னென்னா, மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் மென் ஃபீல் ப்ரவுட் இன் ஹேவிங் மேல் சில்ட்ரன் அஸ் தே பிலீவ் தட் ஒன்லி மேல் சில்ட்ரன் ஹாவ் த ரைட் டு பெர்ஃபார்ம் த லாஸ்ட் ரைட்ஸ் ஆஃப் தேர் பேரண்ட்ஸ். ஆண் குழந்தைகள் வந்து பெற்றோர் இறக்குறப்ப சடங்கு எல்லாம் செய்ய உரிமை உண்டு. நெக்ஸ்ட் வந்து அஸ் த டியூட்டி ஆஃப் ப்ரொடெக்டிங் த பேரண்ட்ஸ் இன் தேர் ஓல்ட் ஏஜ் இஸ் மேட் mandatory for men and the tradition that women inherit new family after their marriage. இது என்ன, பெற்றோர்கள் வந்து முதிய பருவத்தில் அவங்களோட பாதுகாத்து பராமரித்து குடும்ப ஆண் வாரிசை வந்து கடமை எடுத்து இருந்தாலும் பெண்களுக்கு வந்து மேரேஜுக்கு அப்புறம் வேறொரு ஃபேமிலிக்கு சேர்ந்தவளாக ஆகிறாங்க அப்படிங்கிறது நடைமுறையில் மரபு ரீதியாக கடைபிடிக்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியன் ஃபேமிலிஸ் வெரி மச் விஷ் டு ஹாவ் மேல் சில்ட்ரன். இந்தியன் ஃபேமிலியில் ஆண் குழந்தைக்கு தான் வந்து நிறைய பேர் வந்து விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டவுரி சிஸ்டம். அஸ் டவுரி இன் த ஃபார்ம் ஆஃப் கேஷ் அண்ட் ஜுவல்ஸ் ஹேஸ் டு பி கிவன் டு த பிரைட்க்ரூம் அட் த டைம் ஆஃப் மேரேஜ். பேரண்ட்ஸ் கன்சிடர் ஃபீமேல் சைல்ட் அஸ் அன் எக்கனாமிக் பர்டன். இது என்னென்னா, திருமணம் செஞ்சு கொடுத்து மணமகனுக்கு அதிக அளவு ஜுவல்ஸு கேஷு என்ன கொடுக்க வேண்டியிருப்பதால் பெற்றோர்கள் வந்து தமது பெண் குழந்தை வந்து ஒரு சுமையாக வந்து கருதுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எக்கனாமிக் பர்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ட்ரெடிஷன் அண்ட் சோசியல் கஸ்டம்ஸ் இன் த சொசைட்டி டெவலப் ஆன்டி ஃபீமேல் சோசியல் பைஸ். இதுன்னா சமூக மரபு, நம்பிக்கை மற்றும் பழக்க வழக்கங்கள் எல்லாம் பெண்களுக்கு எதிரான சமூகம் வந்து ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சோசியல் ஆல்டிடியூட் அமாங் த மாசஸ். வெல் எஜுகேட்டட் பீப்புள் டு ஹாவ் நெகட்டிவ் ஆல்டிடியூட் டுவர்ட்ஸ் உமன். நல்லா படித்தவங்க கூட பெண்களுக்கு எதிரான மனப்பான்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அரிட்ரோ ஒர்க்கெட்ஸ் such as exploitation of women to sexual violence and repression of women by men and social insult still continue unabatedly. இது என்னென்னா, நம்மளோட சமூகத்தில் வந்து பெண்கள் வந்து சுரண்டப்படுவதாகவும் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்க. ஆண்களோட அடக்குமுறைகளுக்கும் சமூக அவமதிகளுக்கும் ஆளாவது குறையவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லேக் ஆஃப் அவேர்னஸ் அமாங் உமன். இது என்னென்னா, நோ அவேர்னஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் கேப்பபிலிட்டிஸ் ஈவன் டுடே. இதனால் பெரும்பாலான பெண்கள் வந்து அடிப்படை உரிமை ஆற்றல் இன்னும் கூட அறியல அப்படின்னு சொல்கிறாங்க. வயலன்ஸ் எகென்ஸ்ட் உமன் ஸ்டில் கண்டினியூஸ். பெண்களுக்கு எதிரான நிதிகள் வந்து தொடர்ந்து
பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உமன் ஆர் ஹெசிடென்ட் டு ரைஸ் தேர் வாய்ஸ் எகென்ஸ்ட் தேர் ப்ராப்ளம்ஸ். உமன் வந்து ஹெசிடென்ட் ஆகி அவங்க வந்து வாய்ஸுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அதில் எகென்ஸ்ட் ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்னென்ன ரெமிடியல் மெஷர்ஸ் இந்த ஜெண்டர் இன்இக்வாலிட்டியில் இருக்குது அதை பார்க்க போகிறோம். ஸ்ப்ரெட்டிங் அவேர்னஸ் ஆஃப் த பாலிசிஸ் ஆஃப் த கவர்மெண்ட் அமாங் த பப்ளிக். இதெல்லாம் மக்களிடையே அரசு கொள்கை பற்றி விழிப்புணர்த்தி ஏற்படுத்துறது. டெவலப்பிங் அவேர்னஸ் ஆஃப் த ஈக்குவல் ரைட்ஸ் அண்ட் டெவலப்மெண்டல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்திய அரசியலில் ஆண் பெண் 2 பேர்த்துக்குமே சம உரிமையாக வந்து முன்னேறுவதற்கு சம வாய்ப்பு அளிக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை கல்வி மூலமாக எஜுகேஷன் மூலமாக மக்களிடத்தை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கவர்மெண்ட் ஷுட் இனிஷியேட் ஸ்பீடி ஆக்ஷன் டு இம்ப்ரூவ் த லெவல் ஆஃப் லிட்ரஸி அமாங் உமன், எஸ்பெஷலி தட் ஆஃப் வில்லேஜஸ் அண்ட் தோஸ் ஹூ பிலாங் டு த பேக்வர்ட் ஷெட்யூல்ட் அண்ட் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ். பெண்களிடையே குறிப்பாக கிராமப்புற பிற்பட்ட வகுப்புகளைச் சேர்ந்த பழங்குடியினர் மலைவாழ் பெண்களிடம் எழுத்தறிவு அதிகரிக்க அரசு வந்து விரிவான நடவடிக்கை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இம்போசிங் மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் பெர்டைனிங் டு கிரைம்ஸ் சச் அஸ் டவுரி ஹாரஸ்மெண்ட், ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் அண்ட் வயலன்ஸ் எகெயின்ஸ்ட் உமன் அண்ட் ஸ்ட்ரிக்ட்லி என்ஃபோர்ஸிங் இதெல்லாம். இது என்னென்னா வரதட்சணை கொடுமை, பெண் சிசு கொலை, பெண் எதிரான வன்கொடுமை, அதிக தண்டனையை விதித்தல், இதெல்லாம் வந்து இதில் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் வந்து சட்டம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொவைடிங் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஃபார் உமன் இன் எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அட் ஆல் லெவல்ஸ். பெண்களுக்கு வந்து கல்வி மற்றும் அரசு வேலைவாய்ப்பு வந்து அனைத்து நிலைகளிலும் சிறப்பு ஒதுக்கீடு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரிக்ட்லி என்ஃபோர்ஸிங் த லா பெர்டைனிங் டு ஈக்குவல் ரைட்ஸ் டு உமன் இன் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டிஸ். பெண்கள் வந்து குடும்ப சொத்தில் வந்து சம உரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற திட்டத்தை வந்து தீவிரமாக அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெர்மிட்டிங் கோ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் ஏ லார்ஜ் ஸ்கேல் அண்ட் அக்கார்டிங் ஸ்பெஷல் பீரியாரிட்டிஸ் அண்ட் என்கரேஜ்மெண்ட் டு ஸ்டார்ட் சச் இன்ஸ்டிடியூஷன். இது என்னென்னா இருபாலருக்கு வந்து பள்ளி கல்லூரி வந்து அதிக அளவில் அனுமதிக்கணும், கல்வி நிறுவனங்கள் தொடங்குவதற்கு வந்து சிறப்பான முன்னுரிமை வந்து ஊக்கமும் அளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ஷூரிங் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஃபேவரபிள் ஒர்க்கிங் கண்டிஷன் ஃபார் உமன் இன் தேர் ஒர்க் பிளேஸ். பெண்கள் வந்து வேலை செய்யும் இடங்கள்லேயே வந்து அவங்களுக்கு வந்து உரிய பாதுகாப்பும் தகுந்த வேலை வசதியும் உறுதி செய்ய கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரொவைடிங் சேஃப்டி அண்ட் பேசிக் அமெனிட்டிஸ் ஃபார் உமன் இன் பப்ளிக் பிளேசஸ். பெண்களுக்கு வந்து பொது இடங்களில் பாதுகாப்பு அடிப்படை வசதியெல்லாம் செய்து தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெவலப்பிங் ஹெல்த்தி வியூஸ் அண்ட் இன்ட்ராக்ஷன்ஸ் அமாங் மேல் அண்ட் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்டிங் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பை ப்ரொவைடிங் எஜுகேஷன் விச் லேஸ் ஸ்ட்ரெஸ் ஆன் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. பள்ளியில் வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி எஜுகேஷன் மாணவிகளுக்கு ஆரோக்கியமான பார்வையை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். டிஸ்க்ளோசிங் செக்ஸ் ஆஃப் த ஃபீட்டஸ் பிஃபோர் ஹேண்ட் பை த ஹாஸ்பிட்டல்ஸ். கருவில் வளர்கிற குழந்தைகளின் செக்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல்ஸே முன்கூட்டி சோதித்து கூறுதல், என்ன குழந்தை அப்படின்னு சோதித்து கூறுறாங்க. கில்லிங் ஆஃப் ஃபீமேல் சில்ட்ரன் இமீடியட்லி ஆஃப்டர் தே ஆர் பார்ன். பெண் சிசுக்கள் வந்து பிறந்த உடனே வந்து கொன்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்லைட்டிங் நியூட்ரிஷனல் நீட்ஸ் எஜுகேஷன் ஹெல்த் அண்ட் ஹாபீஸ் ஆஃப் ஃபீமேல் சில்ட்ரன். இது என்னென்னா பெண் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து தேவை, கல்வி, உடல் நலம், பொழுதுபோக்கு இதெல்லாம் வந்து புறக்கணிக்க வேண்டும் அதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்சஃபிஷியன்ட் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இன் ஸ்கூல் ஃபார் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ். பள்ளிக்கூடத்துலேயே வந்து பெண்களுக்கு வந்து கழிப்பிட வசதி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்சிடரிங் ஃபீமேல் சைல்ட் அஸ் அன் எக்கனாமிக் பர்டன். பெண் குழந்தை வந்து பொருளாதார சுமையாக கருதக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. According to 2011 census, male-female child ratio among 1-year-old children is 128.100. In Kashmir and in Kerala, it is 1:103. இது என்னென்னா 2011 சென்சஸ் படி மேல் ஃபீமேல் சைல்டோட ரேஷியோ வந்து 1-year-old சில்ட்ரன் வந்து எவ்வளோனா 128 மேலாகவும் 100 ஃபீமேலாகவும் காஷ்மீரில் இருக்குது. கேரளாவில் வந்து 101 மேலாகவும் 103 ஃபீமேலாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ இன் இட்ஸ் ரிப்போர்ட் பப்ளிஷ்டு இன் 2012 மென்ஷன் தட் 2% ஆஃப் இந்தியன் உமன் ஆர் சப்ஜெக்டட் டு ரேப். ரேப் வந்து 2% ஆஃப் இந்தியன் உமன் வந்து 2012 வந்து
நேஷ்னல் ரெக்கார்டு மூலிமா இது ரேப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியுது. இட் இஸ் ஒர்த் மென்ஷனிங் தட் த ரேட் ஆஃப் சச் வயலன்ஸ் இன் யூரோப்பில் வந்து 8:1% யூஎஸ்ஏல வந்து 28.6% இருக்குது அந்த ரேப் இது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அ பவுண்ட் அண்ட் டியூட்டி ஆஃப் த கவர்மெண்ட் டு ப்ரொவைட் சேஃப்டி அண்ட் பேசிக் கம்யூனிட்டிஸ் ஃபார் உமன் இன் பப்ளிக் பிளேசஸ். இதனால் வந்து உமனுக்கெல்லாம் வந்து சேஃப்டி கொடுக்கணும் பப்ளிக் பிளேஸில் இருக்கும்போது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஜெண்டர் ஜஸ்ட் எஜுகேஷன் அவுட்சைட் த ஸ்கூல் செட்டிங்ஸ். இது என்ன, டு அச்சீவ் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அண்ட் லார்ஜ் ஸ்கேல் சோசியல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் it is necessary to bring in changes in the attitude, beliefs and traditional way of life of people. இது என்னென்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ஏற்படுத்துறதுக்கு பெரிய அளவில் வந்து சமூக மாற்றம், அதாவது சோசியல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஏற்பட்டு மக்களோட மனப்பான்மை, நம்பிக்கை, அப்புறம் மரபுவழி பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இட் இஸ் ட்ரூ தட் த ஃபார்மல் எஜுகேஷன் சிஸ்டம் குட் பிளே எ பாசிட்டிவ் ரோல் இன் திஸ் ஆஸ்பெக்ட். இது என்னென்னா இந்த ஃபார்மல் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து பங்காற்ற முடிவு என்னது அந்த உண்மையை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெட் ஆஃப் த ஃபேமிலி அண்ட் ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் ஸ்பெண்ட் 10 or 15 years of their life in educational institutions and develop their knowledge, skills, values and attitudes. இது என்னென்னா ஹெட் ஆஃப் த ஃபேமிலி, ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் அவங்களாம் வந்து அவங்க சுமார் 10 or 15 ஆண்டுகள் வந்து செலவிட்டு அறிவு, திறன், மதிப்பு, மனப்பான்மை இதெல்லாம் உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The school education would focus only on providing vocational knowledge and skills to compete challenges of competitive world. இது என்னென்னா இந்த ஸ்கூல் எஜுகேஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஒகேஷ்னல் நாலேஜ் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டுக்கு வந்து ஸ்கூல் எஜுகேஷன் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெவலப் பாசிட்டிவ் attitude டுவர்ட்ஸ் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி த்ரூ அவுட் சைட் ஸ்கூல் என்விரான்மெண்ட். பாசிட்டிவ் attitude டெவலப் பண்ணுறது இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி மூலிமா பாசிட்டிவ் attitude டெவலப் பண்ணும் த்ரூ அவுட் சைட் ஸ்கூல் என்விரான்மெண்ட். ஸ்கூலுக்கு அவுட் சைட் ஸ்கூல் என்விரான்மெண்ட் மூலமா பாசிட்டிவ் attitude டெவலப் பண்ணும். ப்ளே கிரவுண்ட், லைப்ரரி, லெபார்ட்டரி அண்ட் இன்வால்விங் இன் சோசியல் ஒர்க் help many to understand the social environment of people such as health problems, economic status, family relations and share their knowledge and experience. இது என்னென்னா ப்ளே கிரவுண்டு, லைப்ரரி, லெபார்ட்டரி இதிலெல்லாம் ஈடுபட்டு சமூக சூழல், உடல்நல சிக்கல், பொருளாதார நிலை, குடும்ப உறவு இதுக்கெல்லாம் வந்து அறிஞ்சு பார்க்கணும் அப்படின்னு அறிஞ்சு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தேங்க்யூ.